Good evening, students. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மென்சுரேஷன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2D ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2D அப்படின்றது என்னென்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த உடனே ஒரு டயக்ராம் தெரியுதுல, அதுதான் 2D. ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது வந்து 2Dயில் வரும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்றதும் தென் அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ 2 டைமென்ஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாகவே 2 தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஒன்று வந்து ஏரியா, இன்னொன்று பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுற்றளவு, ஏரியா அப்படின்னா பரப்பளவு. ஓகேவா? ஸோ 2Dயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பரப்பளவு சுற்றளவு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள அது எதுவுமே என்ன பண்ணாது? ஸ்டோர் பண்ணாது. ஓகேவா? அது ஸ்டோர் பண்ணால் அது 3Dயா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பார்த்தோன்னே ஒரு டயக்ராம் பார்க்குறோன்னா அது 2D. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் இது வந்து ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயரில் ஏரியா அப்படின்றது என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற பரப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரப்பளவு. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்றது என்னன்னா இதை சுற்றி இருக்கிறது தான் பெரிமீட்டர். நான் வால் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 சைடு தான் என்னது? பெரிமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஒரு டயக்ராமுக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயரே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர். ஸோ இந்த சைடு ஏரியா, இங்கே வந்து பெரிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கொயருக்கு நம்ம 2 ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஏ ஸ்கொயர். ஸோ ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்னென்னு எடுப்போம்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? அதர்வைஸ் இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை 2. சம்டைம்ஸ் வந்து டயகனல் கொடுப்பாங்க. டி அப்படின்னா என்னன்னா டயகனல். ஓகேவா? ஸோ இன்கேஸ் டி கொடுத்தாங்க அப்படின்னா டினா இதுதான். ஓகேவா? தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டி. சரியா? ஸோ இன்கேஸ் ஏ கொடுக்காம டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? டி ஸ்கொயர் பை 2. ஓகேவா? பெரிமீட்டருக்கு என்னன்னா சுற்றளவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிறது தான் சுற்றளவு. ஸோ வெளிப்பக்கத்தில் மொத்தம் எத்தனை ஏ இருக்கு? 4 ஏ இருக்கு. ஸோ 4A. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபார்முலா என்னது? எல் இன்டூ பி. ஸோ இது எல், இது பி. எகெயின் இதுக்கும் வந்து டயகனல் இருக்கு. ஓகேவா? டி. இந்த மோஸ்ட்டாக டயகனல் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து ஏரியாவுக்கு 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் சாரி ஸோ ஏரியா வந்து எல் இன்டூ பி. மாற்றி சொல்லிட்டு பெரிமீட்டர் தான். ரெக்டாங்கிளோட ஏரியா எல் இன்ட்டு பி. ஸோ ஒரு லென்த்து ஒரு பிரெத். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணும். ஸோ பெரிமீட்டர்னு வரும்போது இதுவும் எல், இதுவும் பி. ஓகேவா? ஸோ 2 எல் 2 பி இருக்கா? அது காமனாக 2 வெளியில் எடுத்துட்டு எல் பிளஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் தான் இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக ட்ரையாங்கிள்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ½ BH எழுதுவோம். கரெக்டாக? பட் அது இல்லாமல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? அதில் த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்வி அப்படின்னாலே என்னது? 3 பக்கமும் ஒன்றா இருக்குது. கரெக்டாக? ஸோ ஈக்விலேட்ரல்
ட்ரையாங்கிள். ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ஏரியா வந்து என்ன வரும்னா √3/4 இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ இதுதான் ட்ரையாங்கிள், கரெக்டா? ஸோ இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ தான். அதாவது எல்லாமே இந்த எல்லா பக்கமும் என்னமா தான் இருக்கும், ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதனால தான் எப்படி எடுத்துட்டாங்கன்னா √3/4 ஏ ஸ்கொயர். அதே மாதிரி சுற்றளவுன்னு பார்க்கும்போது மூணுமே என்னதான், ஏ தான். ஸோ 3 இன்டூ ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஐசோசெல் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோங்க, ஆர் போட்டுக்கோங்க. இரு சமபக்க முக்கோணம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சேமாக இருக்கும். இப்போ இதுவும் ஏ, இதுவும் ஏ வச்சுட்டு இது வந்து சி, பி அந்த மாதிரி எதுனா ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வந்து half இன்டூ ஏ ஸ்கொயர். ஓகேவா? தென் பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2a + c. சிக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. சியோட வேல்யூ என்னென்னா இன்கேஸ் சி கொடுக்காம இருந்தாங்கன்னா அது சி நம்மளே எப்படி எடுத்துக்கணும்னா ஏ இன்ட்டு √2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னவா மாறும், 2a + ஏ இன்ட்டு √2. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி இருக்கும், கரெக்டா? ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இது எத்தனை டிகிரி இருக்கும், 90 டிகிரி. இதை வந்து நம்ம ஹைட்டுன்னு எடுப்போம். ஓகேவா? ஹைட்டு, இது பி. ஓகேவா? ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா half இன்டூ பி இன்டூ ஹச். ஓகேவா? தென் இதுவே சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா பி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் √b² + h². இதெல்லாம் கேட்டதில்லை, ஜஸ்ட் ஃபார்முலாக்காக எழுதிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக ஏரியாஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? இன்னும் லாஸ்ட் ஒன்று மட்டும் இருக்கு, இது காப்பி பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. இன்னும் சிட்டி இன்டிமேஷன் வந்து பண்ணலமா? ஓகேவா? அட்மிட் கார்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் அண்டர் கிராஜுவேட் நீங்கள் எழுதலையா? அண்டர் கிராஜுவேட்டுக்கு டேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சிட்டி இன்டிமேஷன் வரும். ஓகேவா? அது அது வந்து உங்களுக்கு மெயிலில் வரும். சரியா? மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க.
இன்கேஸ் இப்போ வரைக்கும் சிட்டி இன்டிமேஷன் இன்னும் விடலை. நான் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளாஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன், சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான இது கொடுக்குறாங்க. இது எதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், ஓகேவா? அதான் இன்னும் யாருக்குமே வரல, ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. நான் சிட்டி இன்டிமேஷன் வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா June 13 தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அதனால 10 days பிஃபோர்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது June 13 எக்ஸாம் இருந்தால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வரும், ஓகேவா? நாளையிலேருந்து வேணால் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயில் வரும். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் த்ரீ சைட்ஸுமே வந்து வேற வேற இருக்கு. ஓகேவா? அசம பக்கம் முக்கோணம் சொல்லுவோம். ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ஒரு கொஷின்ல மூணுமே வேற வேற சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. ஓகேவா? ஸோ இந்த எஸ் அப்படின்றதுக்கு ஒரு என்ன, ஸோ எஸ்ன்றது செமி பெரிமீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை டூ. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? தென் பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணையும் ஆட் பண்ணுறது தான், ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற மாடல். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே ஃபார்முலா தெரியும். ஸோ ஏரியானது பையா ஸ்கொயர், பெரிமீட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2πr. தென் நெக்ஸ்ட்டு பேரலோகிராம், இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேரலோகிராமுக்கு பி ஏரியா வந்து பி இன்டூ ஹெச். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகேவா? தென் ராம்பஸ். ஸோ ஏரியா வந்து ஹாஃப் இன்டூ d1 இன்டூ d2. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்கரம் சொல்லுவாங்க. ஓகேவா? ராம்பஸ் வந்து நாற்கரம். ரெண்டுமே வந்து டயகனல் தான் இருப்பாங்க, மூலை விட்டம். ஓகேவா? தென் பெரிமீட்டருக்கு மட்டும்தான் சைட்ஸ் 4a. ஸோ சர்க்கிள், parallelogram, rhombus, next last one trapezium. So area வந்து half into a plus b into h. So perimeter வந்து பார்த்தீங்கன்னா sum of all sides. ஓகேவா? ஸோ ட்ரெபேசியம் மட்டும் தமிழில் சொல்கிறேன். சரிவாகம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியத்துக்கு சரிவாகம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபார்முலாஸ் அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டேரெக்டாக கொஷின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில், ஸோ த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 5 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ இப்போ தான் ஃபார்முலா எழுதியிருக்கோமா, பெரிமீட்டர் அப்படின்றது. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, ஸ்கொயரோட பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ஏ. கரெக்டா? ஸோ ஏன்ற வேல்யூ தான் இந்த சைடு 5 சென்டிமீட்டர். ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 4 இன்டூ 5 20. அவ்வளோதான். ஓகேவா? ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு. ஸோ 3, 4, 5 அப்படின்றப்போ அது ஒரு அசமபக்க முக்கோணம். கரெக்டா? ஸோ இது 3, இது 4, இது 5 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னாலே என்னது, 3 சைடும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ அப்போ 3 + 4 + 5, அவ்வளோதான். ஸோ 3 + 4 7, 7 + 5 என்னது, 12 சென்டிமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக். ஸோ அவனே சொல்லிட்டான் ரெக்டாங்கிள்னு. ஓகேவா? கரும் பலகை, பலகைனாலே எந்த செவ்வக வடிவில் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ சுற்றளவு கொடுத்துட்டான் 6 மீட்டர். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 6 மீட்டர். அண்ட் அகலம், அகலம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன வரும், பிரெத் பி. ஸோ பியோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 1 மீட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல். ஓகேவா? ஸோ இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது, 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. எய்தர் இது நீங்கள் உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா எல் தானே கண்டுபிடிக்கணும். அதனால நம்மளுக்கு பெரிமீட்டர் என்ன கிடைச்சிருக்கு, 6. கரெக்டா? ஸோ 2L ப்ளஸ் 2 இன்டூ பி. பியோட வேல்யூ என்னது, 1. ஸோ 2 இன்டூ 1 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல் தான் வேணும். ஸோ ப்ளஸ் 2 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், மைனஸ். ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4. கரெக்டா? ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல். தென் எல் இஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளேல இருக்கிறது இந்த சைட் போனால் டிவிஷன். ஸோ 4/2. ஸோ எல்லோட வேல்யூ என்னது, 2 மீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பெரிமீட்டர் ஆன்சரை கொடுத்துட்டு அதில் ஒரு கிவன் கொடுத்துட்டு இன்னொரு கிவன் என்ன கேட்டிருக்காங்க, கொஷினாக கேட்டிருக்காங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு சதுர வடிவிலான தபால் வில்லையின் சுற்றளவு. ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்க அளவு. இட் மீன்ஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க, சைட். ஓகேவா? ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோம்? 4 × A. கரெக்டா? ஸோ 4 × ஏவோட வேல்யூ தான் இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க? 8. அப்போனா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8/4. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஏன்னா சுற்றளவு அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில். ஸோ ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏஏஏ. கரெக்டா? ஸோ அப்போ அதோட பெரிமீட்டர் என்னது? 3A. கரெக்டா? ஸோ 3Aவோட வேல்யூ தான் எவ்வளோ? 129னா ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 43. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 43. நெக்ஸ்ட் பாருங்க. 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலி அப்படின்னு வந்தாலே இங்கிலீஷ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்னு வரும். ஓகேவா? ஸோ வேலிக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வேலி அப்படின்றது இந்த 4 பக்கம் சுற்றி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் என்னது? சுற்றளவு. டைரக்டாக சுற்றளவுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னதான் கொடுப்பாங்க? அதாவது ஃபென்சிங் இல்லைன்னா வேலி அமைக்கிறதுன்னு இன்டைரக்டாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 12 மீட்டர் பக்க அளவுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ சைடு எவ்வளோ? 12 மீட்டர். அப்போ 12னா இது 12, இதுவும் 12, இதுவும் 12, இதுவும் 12. ஓகேவா? வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் செலவை காண்க. அப்போ மொத்தமா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 மீட்டருக்கு எத்தனை ருபீஸா? 15 rupees செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபென்சிங் அப்படின்னாலே பெரிமீட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 4 × A. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை எதால மல்டிப்ளை பண்ணும்? 15ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
வெரி குட் 720. நெக்ஸ்ட் 7 சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கீங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? எல் இன்டூ பி. கரெக்டா? ஸோ L12 B7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84. ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சூப்பர். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். இட் மீன்ஸ் 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 225. ஆப்ஷன் சி. அடுத்தது இது சால்வ் பண்ண 9th சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ 2 கேட்டிருக்காங்க, பரப்பளவு மற்றும் சுற்றளவு. வெரி குட். ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே 9640 வந்துச்சா? ஸோ எல் இன்டூ பி ஏரியா 8 into 12 96. Then perimeter 2 into L plus B. So L plus B add பண்ணா 20. 20 into 2 40.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இந்த கொஷின் பாருங்க, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. 8 சென்டிமீட்டர் அகலமும் 12 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட, ஸோ இது பி, இது எல், ஓகேவா? ஒரு செவ்வகத்தின் ரெக்டாங்கிள் ஒரு மூலையில் 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம் வெட்டப்பட்டால் அதன் பரப்பளவு என்ன? அதாவது மிச்சம் இருக்கிற பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க. த ஸ்கொயர் ஆஃப் சைடு 3 சென்டிமீட்டர் இஸ் கட் இன் அ கார்னர் ஆஃப் த ரெக்டாங்கிள், தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இப்போ இங்க பாருங்க, இதுதான் ரெக்டாங்கிள், கரெக்டா? ஸோ இதில் இது 8 சென்டிமீட்டர், இது வந்து 12 சென்டிமீட்டர், ஓகேவா? ஸோ எல் இன்டூ பி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, 1 சென்டிமீட்டருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூலையிலேருந்து எழுக்கிறாங்க, ஓகேவா? அது எந்த சைடுனா இப்போ இந்த சைடு வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கட் பண்ணும்பொழுது இதுவும் சதுரம்ன்றனால இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி வெளியில் எடுத்துடுறாங்க, ஓகேவா? அப்போது இந்த மிச்சம் இருக்கிறதுக்கான பரப்பளவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல கொடுத்துருக்கிற டைமென்ஷன் இந்த டோட்டல் செவ்வகம் கண்டுபிடிச்சிட்டு, தென் இந்த சின்ன சதுரம் 3 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருமா? அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எதோடது கண்டுபிடிக்க போறோம், ரெக்டாங்கிள், ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, எல் இன்டூ பி, ஓகேவா? ஸோ அப்போ 12 இன்டூ 8 என்ன வரும், 96, ஓகேவா? இது ஈஸி. அடுத்தது ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கிற சதுரத்தை வெட்டி எடுக்கிறாங்களா? ஸோ சதுரம்னாலே 4 சைடும் ஈக்குவலாக தான் 3 எடுத்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஸ்கொயரோட ஏரியா, ஸோ சதுரம்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம டோட்டலாக ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணும், ஓகேவா? ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்னது 3, ஸோ அப்போ 3யோட ஸ்கொயர் ஃபார்முலா என்னது 9. இப்போ பேலன்ஸ் போர்ஷன்ல இருக்கிற ஏரியா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருசுலேருந்து சின்னது என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். 87, ஆப்ஷன் 2. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வரும். இப்போ நம்ம பார்த்த மாடல் லாஸ்ட் கொஸ்டின் மாடலே தான். அங்கே வந்து என்ன பண்ண சொன்னாங்க, வெட்டி எடுக்கப்படுகிறது. நாங்கள் இங்கே என்ன பண்ண சொன்னா அட்டாச்சு. தமிழ் மீடியத்தில் இந்த செவ்வகத்தோட டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, எழுதிக்கோங்க நீளம் அகலம். ஸோ நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸி தான், சொல்லுங்க பார்ப்போம். அதே தான் இங்கே அட்டாச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா. வெரி குட், 105. ஸோ ஆல்ரெடி ஒரு செவ்வகம் வந்து எந்த டைமென்ஷனில் இருக்கு? ஸோ 12 டைமென்ஷனில் இருக்கு, கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சதுரத்தை இது கூட என்ன பண்ணிக்கிறாங்க, தனியாக அட்டாச் பண்ணுறாங்க. அப்போது டோட்டலாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ப்ளஸ் ஸ்கொயரோட ஏரியா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோமா. ஸோ 96 + 9 = 105. ஸோ அட்டாச்சுனா ப்ளஸ் பண்ணும், ஓகேவா? வெட்டி எடுக்கப்படுகிறது, கட் பண்ணுறதுனா மைனஸ் பண்ணும். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணுமா? நெக்ஸ்ட் அவங்களே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்க, கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர், 8 மீட்டர் அண்ட் 10 மீட்டர் இருக்கிற செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ சுற்றளவு அப்படின்றது ஈஸி, என்ன பண்ணும், டைரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும், அவ்வளோதான், கரெக்டாக? தென் பரப்பளவு. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாமா, பெரிமீட்டர். ஸோ பீஸ் ஈக்குவல் டு 6 + 8 + 10, ஓகேவா? ஸோ 10 + 8 18, 18 + 6 என்னது 24. ஸோ 24 மீட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு சம்டைம்ஸ் 2 வேல்யூ கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 3 வேல்யூ கொடுப்பாங்க. இன்கேஸ் 3 வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது, ஏரியா ஃபார்முலா ½ × BH தான்,
ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு 2 வேல்யூ தான் வேணும். கரெக்டா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க. ஸோ இது வந்து பி, இது வந்து ஹெச், இது வந்து ஆக்சுவலாக ஹைப்போடெனஸ். இதை நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்பவுமே இந்த 2 வேல்யூவை விட ஹைப்போடெனஸ் தான் பெருசாக இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தா தெரியுதா? ஸோ இந்த 2 விட இதோட வேல்யூ தான் எப்போவுமே என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹைப்போடெனஸை மட்டும் என்ன பண்ணிடணும்? நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்லெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 நம்மளே என்னவா வச்சுக்கணும்? பி இன்டூ ஹெச்ஆ வச்சுக்கணும். கரெக்டா? இப்போ இங்கே 6, 8, 10. அப்போ இதுல கண்டிப்பா ஹைப்போடெனஸ் என்னவா இருக்கும்? 10ஆ தான் இருக்கும். கரெக்டா? ஸோ 10 நெக்லெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஹாஃப் இன்டூ 8 இன்டூ 6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 24. இங்கே ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா? இது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இது தப்பா, யூனிட் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 24 மீட்டர் கமா 24 மீட்டர் ஸ்கொயர். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, எல் தான் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். ஸோ 820 டிவைடட் பை 20. ஸோ 0க்கு 0, 41. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th சம் சால்வ் பண்ணுங்க.
வெரி குட் 10. ஸோ நம்ம தெரியுமா ஸ்கொயரோட பெரிமீட்டர் எவ்வளோ 4a. ஸோ 4a is equal to 40னா அப்போ ஏவோட வேல்யூ என்னது 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான வயலின் அடிப்பக்கம். ஸோ அவனே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் ஹைட்டுன்னு தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பேஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 25, ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 20. அந்த வயலை செப்பனிடுவதற்கு, அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபென்சிங்னா வெளியே, லெவலிங்னா உள்ள. ஸோ உள்ள லெவல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ உள்ள அப்படின்னு வரும்போது என்ன வரும்? ஏரியா. வெளியிலனா பெரிமீட்டர். கரெக்டா? ஸோ லெவலிங் பண்ணுறதுக்கு மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க 45. ஏன்னா ஏரியா அப்படின்றப்போவே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்கொயர் மீட்டர்னாலே கண்டிப்பாக என்னதான் ஏரியா. வெறும் மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா சுற்றளவு. ஓகேவா? பெரிமீட்டர். ஸோ பர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களாம் 45 ருபீஸ். அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏரியா. ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது? ½ × b × h. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட எதை மல்டிப்ளை பண்ணும்? 45 ருபீஸை மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 11,250. ஸோ இங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகேவா? எதுவும் இல்லை. ஸோ ½ × 25 × 20. ஸோ கேன்சல் பண்ணால் 10. ஸோ ஏரியா ஆஃப் வேல்யூ என்னது? 250. ஸோ அப்போது ஒரு பர் மீட்டர் ஸ்கொயருக்கு 45னா 250 மீட்டர் ஸ்கொயருக்கு 250 × 45. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 11,250 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின். இது நம்மளே சும்மா போடுறது தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுர செவ்வகத்தின் பக்கம், ரெக்டாங்கிளோட சைடு இஸ் டபுள்டு. ஸோ ஒரு சைடு என்ன பண்ணாங்கன்னா டபுள் பண்ணுறாங்க ஒவ்வொரு பக்கமும். ஸோ அப்போ எல்லா சைடுமே. ஓகேவா? எல்லா சைடும் டபுள் பண்ணாங்கன்னா அதோட பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்? ஸோ ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே ஃபார்முலாவில் போட வேண்டியதுதான். இப்போ பாருங்க. ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். கரெக்டா? ஜென்ரலாகவே ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. கரெக்டா? ஸோ இங்கே என்ன பரப்பளவுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுக்கணும். ஓகேவா? ஏரியா ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. ஆனால் இப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இரு மடங்கு. இட் மீன்ஸ் ட்வைஸ். ஸோ இங்கே இங்கிலீஷ் மீடியத்துக்கு டபுள்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ டபுள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நியூ ஏரியா என்னன்னு வரும்? 2 × எல் இன்ட்டு 2 × பின்னு வருமா? ஸோ எல்லும் டபுள் ஆகும், பேஸும் என்ன ஆகும்? டபுள் ஆகும். அப்போ டோட்டலாக
2 2s are எவ்வளோ 4 4 into LB ஓகேவா ஸோ இது ஒரிஜினல் ஏரியா இது டபுளாக பண்ணது அப்போது டோட்டலாக எத்தனை டைம்ஸ் அது ஒரிஜினலை விட அதிகமாக இருக்கு 4 டைம்ஸ் ஆப்ஷன் 3 புரிஞ்சா ஸோ மல்டிப்ளைன்றனால டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா 2 2s are 4 L into B புரிஞ்சுதா காப்பி பண்ணிக்கோங்க அதே தான் இங்கே ஸ்கொயருக்கு வேல்யூவில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ட்ரை பண்ணுங்க ஆன்சர் வருதா பார்க்கலாம் ஆன்சர் தெரிஞ்சா சரி ஓகே பாருங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு அவனே சொல்லிட்டான் ஓகேவா ஸோ ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும் 4 into A இட் மீன்ஸ் 40 கரெக்டா இப்போ அதே பக்கம் 3 மடங்கு ஆகும்பொழுது இஃப் த சைடு இஸ் ட்ரிபிள் ஸோ 3 மடங்கு அப்படின்றப்ப என்ன வரும் 10 into 3 30 ஓகேவா ஸோ இப்போ இது வந்து நியூன்னு வச்சுக்கலாமா நியூ ஸ்கொயர் ஸோ ஏவோட வேல்யூ 3 மடங்குன்னா எவ்வளோ 30 அப்படின்றப்போ அதோட பெரிமீட்டர் எவ்வளோ மடங்கு அதிகமாகும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அதே 4A ஸோ 4 3s are 12 120 ஸோ இப்போ பாருங்க இது 120 கிடச்சிருக்கு இது 40 கிடச்சிருக்கு ஃபைனலாக என்ன பண்ணோம் ஸோ நியூலேருந்து ஓல்டை டிவைட் பண்ணோம் ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் சேம் இதுவும் அதே மாதிரி தான் இதில் வந்து 1ன்னு இருந்ததுனால டைரெக்டாக நம்ம அப்படியே 4 டைம்ஸ்ன்னு போட்டோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு வேல்யூவாக இருக்குது 40 அப்படின்னு இருக்கா ஸோ 40யை எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 120 வரும் 3 டைம்ஸ் கரெக்டாக ஸோ எதர் டிவைட் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கால்குலேட் பண்ணியும் போடலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன்
சரி, ஆன்சர் 3 ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர் எனில், ஓகேவா, அந்த கம்பியை கம்பு, ஒரு துண்டு கம்பு அப்படின்றப்போ நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? ஏ, ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அக்கம்பியை ஒரு சதுர வடிவமாக மாற்றினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளமும் என்னவாக இருக்கும்? அப்போ இங்க பாருங்க, ஒரு ஒரு கம்பி இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த கம்பியோட நீளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 36 சென்டிமீட்டர், ஓகேவா. இப்போ இந்த நீ கம்பிய என்ன பண்றாங்களாம்? சதுரமா மாத்துறாங்களாம். இட் மீன்ஸ் இப்படி 4 பக்கமும் வளைச்சாங்கன்னா இப்படி என்ன ஆயிரும்? சதுரம் ஆயிருமா? பெண்ட் பண்ணி இந்த மாதிரி 4 சைடு பெண்ட் பண்ணி இப்படி ஒட்ட வைக்கிறாங்க, ஓகேவா. அப்போ இந்த 4 சைடோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்பனா இந்த 4ஓட சுற்றளவு கரெக்டா? ஸோ இந்த கம்பின்றப்போ நம்மளுக்கு வெளிப்பக்கம் தான், கரெக்டா. ஸோ பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 36. ஸோ ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4 இன்டூ ஏ, கரெக்டா. ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு 4ஏனா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 9 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம், ஓகேவா. கம்பியை வந்து சதுர வடிவமா மடக்கி மடக்கி ஒரு சதுரமா பண்றாங்க, ஓகேவா. 4 பக்கம் வளைச்சுடுறாங்க, ஓகேவா. ஸோ அப்படி வளைச்சுடும் பொழுது ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதுரம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அவன் 4 பக்கமும் ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்து தான் என்ன பண்ணியிருப்பான்? இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பான், கரெக்டா. ஸோ அந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே இதுதான் முக்கோணம் கொடுத்துருக்காங்க, சமபக்க முக்கோணம், ஓகேவா. ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா இருக்கா? ஸோ 18 போட்டுட்டு 19 சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம்.
வெரி குட். ஸோ 12 வந்துச்சா எல்லாருக்குமே? சேம் அதே தான். ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்றப்போ என்னது 3a. ஓகேவா? ஸோ 3a is equal to 36. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 12. நெக்ஸ்ட் 20th கொஷின் பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஹீம் பீட்டர் 2 பேருமே நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க. ஓகேவா? அதில் ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ பாதையிலும், ஸோ சதுர வடிவம்னா அவன் ஒரு ஸ்கொயர் பாத்தில் நடந்து போகிறான். ஓகேவா? பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவ பாதையில போறான். அதுக்கான டைமென்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேருமே எத்தனை ரவுண்ட் அடிக்கிறாங்களாம்? 2 ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா? அதுல அதிகமா நடந்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமா நடந்ததுன்றப்போ இப்போ இதுதான் ஸ்கொயர் பாத். கரெக்டா? ஸோ இப்போ இதுல யார் நடந்திருப்பா? ரஹீம் நடந்திருப்பான். ஸோ இவன் இப்படியே ஓரமா இந்த சைடு வந்திருப்பான். கரெக்டா? இப்படி தானே சுத்தி நடப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் நடக்கிறதுனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர். புரியுதா? அதே மாதிரி ஸோ எத்தனை எத்தனை இது 50 டைமென்ஷன் வந்து 50. கரெக்டா? அடுத்தது பீட்டர். பீட்டர் வந்து எப்படி நடக்கிறாங்கன்னா ரெக்டாங்குலர்ல நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 30. ஸோ 2 பேருமே 2 ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு யார் அதிகமாக நடந்திருக்காங்க, தென் எவ்வளோ நடந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேவா? இதை விட கம்பேர் பண்ணி எவ்வளோ அதிகமாக நடந்திருக்காங்க அப்படின்ற வித்தியாசமும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ ரஹீம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரஹீம் வந்து என்னது? ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு நம்மளுக்கு பெரிமீட்டர் எவ்வளோ? 4 இன்டூ ஏ. கரெக்டா? ஸோ 4a is equal to என்னது? 200. அவன் எத்தனை ரவுண்ட் அடிக்கிறான்? 2 ரவுண்ட். அப்போனா 2 இன்டூ 200 இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ டோட்டலாக 400 மீட்டர் ரஹீம் வந்து நடந்திருக்கான். நெக்ஸ்ட் யாரு? பீட்டர். ஸோ பீட்டர் எவ்வளோ நடந்திருக்கான்னா ரெக்டாங்கிள். ஸோ ஃபார்முலா என்னது? 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ அப்போது எல்லும் பியும் ஆட் பண்ண என்னது? 70. 70 இன்டூ 2 என்னது? 140. ஸோ இவனும் 2 ரவுண்ட் அடிச்சிருக்கான். ஸோ 140 இன்டூ 2 280. ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ யார் அதிகமாக நடந்திருக்காங்க? ரஹீம் தான் அதிகமாக நடந்திருக்கான். எவ்வளோ? 400 மீட்டர். பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 280 மீட்டர்ஸ் தான் நடந்திருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ ரஹீம் தான் அதிகமாக நடந்திருக்கான். ஸோ எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கான்னா 120 மீட்டர். 400ல் 280 போச்சுன்னா எவ்வளோ? 120. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 20 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.
இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.